Assalamualaikum students. Exercise 5.5 question number 10. Point A and B are 10 km apart and it is determined from the sound on explosion here at those points at different times that are located the explosion is 6 km closer to A than B. Show that the location of the explosion is restricted to the particular curve and find on the equation of it. என்ன சொல்றாங்கன்னா A க்கும் B க்கும் உள்ள டிஸ்டன்ஸ் பாத்தீங்கன்னா 10 km ரெண்டுக்குள்ள டிஸ்டன்ஸ் கொடுத்திருக்காங்க. அப்ப இங்க பாத்தீங்கன்னா என்ன கொடுத்திருக்காங்க? சோ ஒரு x axis y axis டிரா பண்ணுங்க. This is called as x axis, this is called as y axis. சரிங்களா? அப்போ A point B பண்ண நீங்க நோட் பண்ணிக்கலாம். This is called as A point, this is called as the B point. So இந்த ரெண்டுக்குள்ள டிஸ்டன்ஸ் நீங்க பாத்தீங்கன்னா in between distance என்ன இருக்குன்னா 10 km apart. ரெண்டுக்கும் வந்து 10 km தூரம் இருக்கு. அதனால கொடுத்திருக்காங்கன்னா ஒரு எக்ஸ்ப்ளோஷன் இருக்கு. ஒரு எக்ஸ்ப்ளோஷன் ஒரு வெடி சத்தம் கேக்குது. அப்போ இந்த எக்ஸ்ப்ளோஷன் வந்து இங்க வைக்கிறோமா வைக்கிறோம்ல. என்னது வந்து ஒரு எக்ஸ்ப்ளோஷன் நடக்குது. எக்ஸ்ப்ளோஷன் பிளேसेस, எக்ஸ்ப்ளோஷன் பிளேஸ். அப்ப இந்த இடத்துல இந்த வெடிக்க சொல்ல நமக்கு சவுண்ட் என்ன ஆகும் கேக்கும். ஓகே அப்போ பாத்தீங்கன்னா சவுண்ட் வந்து ரெண்டுக்கும் வந்து டிஃபரண்ட் டைம்ஸ்ல கேக்குது. டிஃபரண்ட் டைம்ஸ்ல கேட்சா என்ன அர்த்தம்னா ஒரு பிளேஸ் வந்து நியரஸ்ட் ஆகும், இன்னொரு பிளேஸ் வந்து தூரமாவும் இருக்குன்னு அர்த்தம். சரிங்களா? நமக்கு இப்போ நம்ம பேசுறோம், ஒரு பேசல பக்கத்துல இருந்து நல்ல சவுண்ட் ஆகும், லாஸ்டா இருக்கிற சவுண்ட் வந்து கம்மியா இருக்கு. என்ன காரணம்? டிஸ்டன்ஸ் தான் காரணம். அப்ப அதே மாதிரி தான் இங்க இருந்து நான் வந்து என்ன பண்றேன், இங்க ரீச் பண்ணக்கூடிய சவுண்டும் அண்ட் சேம் டைம் இங்க இருந்து இங்க ரீச் பண்ணக்கூடிய சவுண்ட் இருக்கு, டிஃபரெண்டா இருக்கு. நான் சம்ல கொடுத்துருக்கேன் பாருங்க. Explosion here those points are different times. ஒண்ணுக்கு ஒண்ணு எப்படி இருக்கு, வித்தியாசமான டைம்ல வந்து கேக்குது. ஒரு ஆளுக்கு ஃபர்ஸ்ட் கேக்குது, இன்னொரு ஆளுக்கு கேக்குது, செகண்ட் கேக்குது கொடுத்திருக்காங்க. and same time the explosion is 6 km closer to A than B. அப்ப என்ன அர்த்தம்னா இந்த எக்ஸ்ப்ளோஷன் நடக்குது, இந்த எக்ஸ்ப்ளோஷன் பார்ட் வந்து இந்த A க்கு வந்து 6 km பக்கத்துலயும் இது வந்து 6 km அதிகமா இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் இது 4 km A, இந்த எக்ஸ்ப்ளோஷன் பார்ட்ல இருந்து இந்த A க்கு வந்து 4 km சொன்னா இதை விட 6 km கூட. அப்ப 4 + 10 சரி 4 + 6 10 km இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் இது வந்து 20 km சொல்றேன். அப்ப இதை இந்த 20 km னா இதை விட 6 km கம்மினா இதை விட 14 km வரும். எக்ஸாம்பிள் சொல்லுவீங்களா? ஃபார் எக்ஸாம்பிள் இது வந்து 4 km னா இதை விட 6 கூட்டினா இது 10 km இருக்கும். இப்போ இது ஒண்ணு இதை வச்சு சொல்றாங்க இது 6 km கம்மி பண்ணணும், இதை வச்சு சொல்றாங்க இந்த 6 km நீங்க ஆட் பண்ணணும். இது நான் வந்து ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் 50 சொல்றேன். 50 சொன்னா 50 km இந்த பாயிண்ட்ல இருந்து இந்த P பாயிண்ட் வந்து 50 km னா இது வந்து 6 km கம்மினா இது வந்து 44 km இருக்கும். சரி நம்ம எப்படினா இருப்பீங்க கிலோமீட்டர்னா அப்ப இதுதான் நமக்கு கம்மியான டிஸ்டன்ஸ், இது வந்து அதிகமான டிஸ்டன்ஸ். அப்போ நான் இதுல இருந்து இத நீங்க சப்ட்ராக்ட் பண்ணீங்கன்னா டோட்டலா 6 km வரும். சரிங்களா? நல்லா ஞாபகம் வச்சுட்டீங்களா? அப்ப என்ன பண்ண போறோம் கவனிச்சுங்க. இந்த பாயிண்ட் நான் பண்ண எக்ஸ்ப்ளோஷன் பாயிண்ட் நான் P நோட் பண்ணுங்க, P. சரிங்களா? இந்த பாயிண்ட P நோட் பண்ணுங்க, இந்த பாயிண்ட் நோட் பண்ணுங்க வந்து TP ன்னு இருக்கும். சரிங்களா? அப்ப பார்த்துட்டே வந்தீங்கன்னா நமக்கு இந்த சம்ம சால்வ் பண்ணதுக்கு ஆல்ரெடி வந்து எக்சர்சைஸ் 5.2 ல ஒரு சம்ம நம்ம டிஸ்கஸ் பண்ணிருக்கோம். क्वेश्चन நம்பர் 7 பார்த்தீங்கன்னா தெரியும். show that the absolute difference, the absolute value of difference of the focal distance of any point P on the hyperbola is the length of its transverse axis. நம்ம பண்ணிருக்கோம் சம்ம வந்து நம்ம டிஸ்கஸ் பண்ணிருக்கோம். சோ அந்த சம்ம நீங்க டிஸ்கஸ் பண்ணீங்கன்னா அத நேரா எடுத்து பாத்தீங்கன்னா ஈஸியா வந்து இதுக்கு சம்ம சால்வ் பண்ணலாம். இப்போ இந்த சம்ம எப்படி சால்வ் பண்ண போறோம்னா இந்த A பாயிண்டையும் P பாயிண்டையும் நான் ஃபோக்கஸ் பாயிண்ட் ஃபிக்ஸ் பண்ணிக்கிறேன். சரிங்களா? அப்போ consider A and B are focus, the foci. ஏனா வந்து இந்த A பாயிண்ட் B பாயிண்ட் ஃபிக்ஸ்டு பிளேஸ் மாறவே மாறாது. அதனால இப்போ நான் ஃபோக்கிங் ஃபிக்ஸ் பண்ணிட்டேன். அப்ப நமக்கு பேஜ் நம்பர் 191 ஐ திங்க் பேஜ் நம்பர் 191ல இந்த கான்செப்ட் இருக்கு. என்ன கான்செப்ட்னா இந்த P பாயிண்ட் தான் நமக்கு ஒரு கர்வ் மேக் பண்ண போகுது. இந்த P பாயிண்ட்ல இருந்து ஃபோக்கஸ் டிஸ்டன்ஸையும் இந்த P பாயிண்ட்ல இருந்து ஃபோக்கஸ் டிஸ்டன்ஸ் இங்க சப்ட்ராக்ட் பண்ணினா வரக்கூடிய ஆன்சர் லெந்த் ஆஃப் தி டிரான்ஸ்வர்ஸ் ஆக்சிஸ் எப்படி இருக்கும், ஈக்குவலா இருக்கும். சோ அது வந்து நமக்கு கான்செப்ட், அது வந்து தியரமா இருக்கும். ஆல்ரெடி வந்து 5.2 ல क्वेश्चन நம்பர் 7ல நம்ம டிஸ்கஸ் பண்ணிருக்கோம். அப்போ இந்த இதுல வந்து மேக்ஸிமம் டிஸ்டன்ஸ் இருக்கு. ஓகே P ரெகோனியா PP minus PA equal to length of transverse axis. இந்த length of transverse axis நீங்க ஹைப்பர்போலா சொல்லலாமா? நம்ம ஹைப்பர்போலா ஒரு வார்த்தையில கொடுக்கல சார், நீங்க வந்து மேஜர் ஆக்சிஸ் னு சொல்லிக்கலாம். நமக்கு வந்து இன்னும் வந்து நம்ம கரெக்ட்டான ஷேப் நமக்கு வரல. நம்ம ஹைப்பர்போலாவும் இருக்கலாம், இது வந்து என்னவா இருக்கலாம், எலிப்ஸாவும் இருக்கலாம். நம்ம இன்னும் ஃபிக்ஸ் பண்ணல. அப்ப இங்க பாத்தீங்கன்னா PA ல இருந்து இந்த PP வரைக்கும் டிஸ்டன்ஸ்
அதுல கவனிங்க இந்த PA அப்ப இந்த ரெண்டையும் நீங்க சப்ட்ராக்ட் பண்ணீங்கன்னா வரக்கூடிய ஆன்சர் 6 நம்ம கண்டிஷன் கொடுத்திருக்கான் பாருங்க is called as 6 இங்க பாருங்க அவங்க கொடுத்திருக்கான் different times கொடுத்ததனால the explosion is 6 km closer to A than B அப்ப நீங்க A வந்து இந்த explosion point ல இருந்து 6 km பக்கத்துல இந்த 6 km அதிகமா இருக்குன்னு கொடுத்ததனால இந்த PP minus PA ஓட ஆன்சர் நமக்கு 6 ன்னு கொடுப்பாங்க equal to length of the transverse axis length of the major axis ஓட வேல்யூ வந்து 2A மாறாத ஃபார்முலா ஓகேங்களா அது நமக்கு 1 times 3 times அப்ப A ஓட ஆன்சர் பாத்தீங்கன்னா நமக்கு 3 therefore A square ஆன்சர் பாத்தீங்கன்னா நமக்கு வந்து 9 வரும் அப்ப நம்ம A square ஆன்சர் நமக்கு கரெக்ட் அடுத்து பாத்தீங்கன்னா ரெண்டுமே ஃபோக்கஸ் இருக்கு அப்ப நம்ம டிஸ்டன்ஸ் between the two focus அப்ப ரெண்டு ஃபோக்கஸ்ல டிஸ்டன்ஸ் நீங்க பாத்தீங்கன்னா இங்க சால்வ் பண்ண பாருங்க distance between two focus equal to 10 km கொடுத்திருக்காங்க சரிங்களா அப்ப நமக்கு இந்த சென்டர்ல இருந்து this is called center இந்த சென்டர்ல இருந்து இது போக்கினா இந்த ரெண்டு டிஸ்டன்ஸ் வந்து AE and same இதோட டிஸ்டன்ஸ் பார்த்தா இது ஒரு AE அப்ப டோட்டலா பாத்தீங்கன்னா 2A ஓட ஆன்சர் 10 இருக்கும் therefore 2AE equal to 10 சொல்லுங்க 1 times நமக்கு 5 times வரும் அப்ப நமக்கு A ஓட ஆன்சர் கொடுத்திருக்காங்க A ஓட ஆன்சர் 3 அப்ப 3 into E equal to 5 therefore E equal to 5 divided by 3 அப்ப இந்த E ஓட ஆன்சர் பாத்தீங்கன்னா is called as greater than 1 ஒன்னை விட பெருசா இருந்தா it is called as a hyperbola therefore it is hyperbola ஃபிக்ஸ் பண்ணியாச்சு அப்ப இந்த பாயிண்ட் P ங்கிறது நம்ம எந்த கர்வ் உருவாக்க போகுதுனா ஹைப்பர்போலான ஒரு கர்வ் வந்து நமக்கு உருவாக்க போகுது அது நமக்கு A square நம்ம B square இந்த ஈக்குவேஷன் முடிஞ்சது நம்ம B square நம்ம ஃபார்முலா ஆல்ரெடி படிச்சிருக்கோம் so what's the B square formula we know that B square equal to A square E square minus 1 சரிங்களா இப்போ என்ன பண்ண போறோம் கவனிச்சுவாங்க so நமக்கு A square what's the A square answer 9 into what's the E square answer இங்க ஸ்கொயர் பண்ணுங்க 25 divided by 9 minus 1 take LCM what's the answer 9 into 25 minus 9 divided by 9 so 9 get cancel up B square equal to what's the answer 25 and 9 what's the answer நமக்கு 16 வரும் நமக்கு B square answer 16 தெரியும் A square answer நமக்கு 9 தெரியும் therefore நமக்கு தேவையான ஈக்குவேஷன் பாத்தீங்கன்னா hyperbola equation x square divided by a square minus y square divided by b square equal to 1 x square divided by what's the a square answer 9 minus y square divided by what's the b square answer 16 equal to 1 that's the result